நானும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அதை ரெட் ஜெயிண்ட்டும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சேர்ந்து பண்றாங்க. டைரக்டர் கதையா ஒன்றும் முடிவாகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ராஜ்கமல் ரெட் ஜெயிண்ட் ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு படம் பண்ண போறேன். இன்னும் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. நம்ம ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணணும்னு ஆசை. அது கரெக்டான கதாபாத்திரம் கிடைக்கணும். கிடைச்சி ஆக்ட் பண்ணணும். கூலி படத்தில் இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இல்லை. ரஜினிகாந்த் பெருசா திருப்திகரமா இல்லை. குறிப்பா ஓவர்சீஸ் படம் வாங்கினவங்க பலருக்கும் படம் வந்து நஷ்டம். அதே மாதிரி தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கின சில பேருக்கும் படம் நஷ்டம். அவங்களாம் ரீஃபண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இயக்குனர்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர் பெரிய கம்பெனி கிடைச்சா கதைங்கிற ஒரு விஷயத்தை கோட்டை விட்டது விளைவு. இப்ப அந்த லிஸ்ட்ல லோகியும் வந்து சேர்ந்திருக்கிறாருங்கிறத பார்க்கணும். தக்லைஃப் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுப்பதற்கு முன்னால மணிரத்னம் கமலஹாசன் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துச்சான். சிம்பு மேக்கப் போட்டு கேரவன்ல இருக்கிறாரு. கமலஹாசன் இறந்து போற மாதிரி தான் முதல்ல காட்சி படத்துல. அந்த காட்சி எடுக்கிறதுக்கு கமல் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. சார், இன்னொரு விஷயம், இந்தியன் 2 வந்து பெருசா பேசப்படல. அடுத்து இந்தியன் 3 வந்து வருமா வராதான்ற ஒரு டவுட்லயே இருக்கு. எல்லாம் கேட்கிற இடமெல்லாம் கைவிடப்படுதுன்னு ஒரு பேச்சு போகுது. வருமா வராதாங்க? இப்போ டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்க படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு பதிவை ஒண்ணு போட்டுடுறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அந்த வகையில தான் ஏஆர் முருகதாஸும் பண்ணாரு. அதை தொடர்ந்து நெல்சனும் பண்ணிருக்காரு. இப்படி சொல்லிட்டா எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாப்ல நீங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படம் வந்து மொக்க படம், அந்த மூடோட வாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. சினிமா சம்பந்தமான செய்திகளை சமரசமின்றி காண காந்தம் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். காந்தம் மீடியா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பத்திரிகையாளர் சுபேர் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், ரொம்ப நாளாவே ரஜினி கமல் அவர்கள் சேர்ந்து இணைந்து நடிக்க போற படத்தோட அப்டேட் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துருந்தோம். கமல் சாரும் அதை வந்து சொல்லியிருந்தாரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஏன் ரஜினி சார் இன்னும் சொல்லலை, எதனால சொல்லலை, பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பேசியிருந்தோம். இப்போ அவரும் சொல்லியிருக்காரு, ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ரஜினி கமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ரெட் ஜெயிண்ட் அவங்க சேர்ந்து படம் பண்ண போறாங்கன்னு ஒரு செய்தி போச்சு. அப்புறம் சமீபத்தில் துபாயில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில கமல்ஹாசனே அதை கன்ஃபார்ம் பண்ணார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண போறோம், இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல வச்சு பத்திரிகையாளர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த படத்தை பத்தின டீட்டெயில் சொல்லுங்க அப்படின்னு. நானும் கமலும் சேர்ந்து ஒரு படம் பண்றோம். அதை ரெட் ஜெயிண்ட்டும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சேர்ந்து பண்றாங்க. டைரக்டர் கதையா ஒன்றும் முடிவாகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது லோகேஷ் கனகராஜ் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது பரவாயில்ல, எல்லா செய்தியும் போச்சு. அவர் தான் அந்த வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்னு வரப்ப பல தகவல்கள் வருது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்ரம் படம் பண்றப்பைய ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்றதாக ஒரு நாட்டு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே விஸ்வரூபம் படம் வர்றப்பைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்காக ரஜினிகாந்த் ஒரு படம் பண்றதுக்காக ஒரு ஒப்புதல் கொடுத்திருந்தார். அப்ப இருந்தே ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினி படம் பண்ண வேண்டியது தள்ளி போகுது. அப்ப விக்ரம் டைம்ல வந்து ஒரு சொன்ன ஒரு நாட்டு வந்து 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்றாங்க. அப்புறம் லோகேஷ்க்கு பல படங்கள் அப்படியே கமிட் ஆயிடுச்சு. அப்புறம் தள்ளி போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ரஜினிகாந்தோடைய கால் ஷீட் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு இருக்கு. அவர் தனியாக பண்ண வேண்டிய படம். இவர் ஒரு நாட் சொன்னோடனே 2 பேரும் சேர்ந்து பண்ணலாங்கன்னு திருப்பி முயற்சி பண்றாங்க. கிட்டத்தட்ட 40-45 வருஷம் கழிச்சு அந்த படம் பண்ணலான்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கடையில தான் இவர் கூலி கமிட் ஆயிட்டார். ரஜினியோட சேர்ந்து லோகேஷ் கனகராஜ் கூலி டிராவல் பண்ணார். கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. கூலி படத்தில் இப்போ வரக்கூடிய ரிசல்ட் வந்து ரொம்ப திருப்திகரமாக இல்லை. ரஜினிகாந்துக்கு பெருசா திருப்திகரமா இல்லை. குறிப்பா ஓவர்சீஸ் படம் வாங்கினவங்க பலருக்கும் படம் வந்து நஷ்டம். அதே மாதிரி தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கின சில பேருக்கும் படம் நஷ்டம். அவங்களாம் ரீஃபண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படிங்கும்போது ரஜினிகாந்துக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருச்சு. அதுக்கெல்லாம் காரணம் லோகேஷ் தான். லோகேஷ் வந்து நம்ம நம்பி இருந்தோம், பெருசா ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறாரு. லோகேஷ் மட்டும் கிடையாது, சமீபத்தில் பெரிய இயக்குநர்களை வைத்த இயக்கிய பல இயக்குநர்களுக்கு இப்போ வரைக்கும் படம் கிடைக்கல. லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், மகிழ் திருமணியா இருக்கட்டும், வெங்கட் பிரபா இருக்கட்டும், இன்னைக்கு இப்போ அந்த லிஸ்ட்ல லோகியும் வந்துட்டார். அப்போ இவங்களுடைய தப்பு எங்க நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கிறாரு, ஒரு பெரிய கம்பெனி கிடைக்குது அப்படின்னா அடிப்படை வந்து கதை தான். இவங்க அதை மறந்துடுறாங்க. இப்போ படத்துக்கு தேவையான பாட்டு, ஒரு ஃபைட், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். ஒரு படத்துக்கு பாட்டு வைக்கிறோம், ஃபைட் வைக்கிறோம், கிராஃபிக்ஸ் காட்சி வைக்கிறோம், காமெடி வைக்கிறோம்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். அப்போ இன்ஜின்ங்கிறது கதை தான். இப்போ அதவே விட்டுறாங்க. ஒரு படத்துக்கு 10 ஃபைட்டு, ஒரு 10 பாட்டு, அந்த 10 பாட்டு கூட பழைய பாட்டை ரீமிக்ஸு, பழைய படத்தோட சீனோட ரீக்ரியேஷனு,
இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோமோ பண்ணி ஒரு கிளிம்ஸ் பண்ணி அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணிடுவோம், நம்ம அந்த ரசிகர்கள் வந்து 3 நாள் ஃபுல் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி பண்ணாங்க. இப்படி நினச்சி பண்ண எல்லாரும் பெரிய டேரக்டருக்குமே இன்னைக்கு வேற படம் இல்லை, அந்த படங்களும் பெருசாக ஓடலை. லாஸ்ட் குட் பை லக்னி அந்த மாதிரி தான். குட் பை லக்னி படம் பண்ண தயாரிப்பாளர் மைத்ரி மேக்கர்ஸ் அடுத்தடுத்து படம் ஓடி தான் நல்லா படம் பண்ணியிருப்பாங்க. அதே கம்பெனி கூட பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் மஜித்துக்கும் அந்த கம்பெனிக்கு வேற அடுத்த படம் பண்ணுறது தயாரிப்பாளர் சிக்கலாக தான் இருக்கு. அப்போ இயக்குனர்கள் வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஹீரோ பெரிய கம்பெனி கிடைச்சா கதைங்கிற ஒரு விஷயத்தை கோட்டை விட்டது விளைவு. இப்போ அந்த லிஸ்ட்டில் லோகியும் வந்து சேர்ந்துருக்கிறாருங்கிறதான் பார்க்கணும். கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அதை ஸ்கோர் பண்ண வேண்டிய விஷயம் இருந்தால் கூட ஒரு டைரக்டராக வந்து அங்கே வந்து படத்தில் வந்து தோற்றுருக்காங்க. அவ்வளோ படத்தோடைய ப்ரொமோஷன் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு மாஸ் ஹீரோட இது இருந்தாலும் பிஸ்னஸ் அவ்வளோ பண்ணால் கூட வாங்கிய தயாரிப்பாளருக்கு சில இடத்துல லாபகரமாக இல்லைங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட்ல லோகி வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. வேணான்றதே முடிவு பண்ணிட்டாங்களா? இல்லாமா இப்போ அவரே சொல்லிட்டாரு, ஒன்றும் இயக்குனரை முடிவு பண்ணலன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்ததே, இந்த ப்ராஜெக்ட் இப்போ சொல்ல போனால் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு ரஜினிகாந்தோட டேரக்டர் இருக்கு, 2 பேரையும் சேர்த்து வைக்கிற ப்ராஜெக்டை லோகேஷ் தான் ஆரம்பிச்சார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் லோகேஷே இல்லை அப்படிங்கிறதை நம்ம சொல்லலை, அவரே சொல்லிட்டார். ஒன்றும் கதையும் இயக்குனரும் முடிவு பண்ணல அப்படிங்கிறப்ப ஏன்னா இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற வெயிட்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் யாருடைய கேரக்டரும் கம்மியாகவும் யாருடைய கேரக்டர் அதிகமாகவும் வந்துடக்கூடாது. அப்போ இதெல்லாம் பேலன்ஸாக பண்ணக்கூடணும் அப்படின்றப்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்கிரிப்ட் வேணும். ஸ்கிரிப்ட் ரைட்டரை காட்டிலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுறாங்க. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 பண்ணுறாரு, இது முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இவர் அடுத்த அன்பறிவு மாதத்துக்கு படம் பண்ணுறாரு, அதை முடிச்சு வரதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதத்துக்குள்ள டைம் எடுத்துக்குவோம். 6 மாதத்துக்குள்ள நல்ல டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுவோம், நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுவோம், அடுத்தடுத்த வேலைகளை பண்ணுவோங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு லோகேஷ் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு கன்ஃபார்மாக வெளியே வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நெல்சனுக்காக தான் இந்த ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு. நெல்சன் ஜெயிலர் 2 ஹிட் கொடுத்தா அதை வச்சு அவருக்கு இந்த வாய்ப்பு போகும் அப்படின்ற மாதிரி பேசி போயிட்டு இருக்காங்க. ஜெயிலர் 2க்கு ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஜெயிலர் 1க்கு ஜெயிலர் படம் பண்ணிட்டு இருக்கப்ப இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. பீஸ்ட் படம் பெரிய தோல்வி படம். பீஸ்ட் படம் தோல்வி படமா வந்தோடனே அப்போதான் ஜெயிலர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் டவுட் வருது, ஸ்கிரிப்ட் சைடில் ரஜினிகாந்துக்கு தெரிந்த சில முன்னணி இயக்குனர்கள், சில முன்னணி ரைட்டர்ஸு எல்லாம் சேர்ந்து இந்த ஜெயிலர் படத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்டை மோல்டு பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ அதை வந்து ஜெயிலர் ஒன்னே வந்து காப்பாற்றி விட்டது ரஜினிகாந்த் தான். ஏன்னா டேரக்டர் கமிட் ஆகிட்டார், படம் போயிட்டு இருக்கு, அதனால் எதுவும் வந்துடக்கூடாது, ஸ்கிரிப்ட் வைஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு உள்ள அவருடைய தெரிஞ்ச நண்பர்களை வச்சு தான் ஒரு ஸ்கிரிப்ட் சைடில் பண்ணாங்க. அதனால ஜெயிலர் 2 ரிசல்ட் பார்த்து தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ப்ராசஸில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களில் ஒருத்தர் வேணா இருப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டராக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக தோல்வி படங்களே கொடுத்துட்டு இருக்காரு நிறைய. அவர் வந்து பிக் பாஸ்ல இருந்திருந்தா கூட நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். இப்படி வந்து அதை மார்க்கெட் போனதுனால தான் அடுத்து ரஜினி கூட சேர்ந்து நடிக்கணும்னு முடிவு பண்ணாருன்னு ஒரு பக்கம். இல்லை மார்க்கெட்லாம் இல்லை, இவருக்கு இன்னைக்கும் அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அவருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்கு. தொடர்ந்து 50 வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறாரு. மார்க்கெட் போயெல்லாம் வந்து இல்லை, இன்னைக்கும் ஹீரோவா இருக்காரு. நீங்க அதான் நோட்டீஸ் பண்ணணும். கமலஹாசனுடைய காலகட்டத்தில் வந்த பலரும் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்டா போயிட்டாங்க, வெளியில எங்கேயோ போயிட்டாங்க. கமல் வந்து இன்னைக்கும் ஹீரோவா இருக்காரு. இன்னைக்கும் அவருக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, பெரிய பிசினஸ் இருக்கு. ஏன் விக்ரம் படம் பெரிய வசூலை கொடுத்த படம், அதெல்லாம் மெயின் ஹீரோவே அவர் தானே. அப்படிங்கும்போது இன்னைக்கும் அவர் மார்க்கெட்டில் இருக்கிறாரு. இப்போ பிசினஸ்லாம் போகலாம். சமீபத்தில் வந்த தக் லைஃப் படம், தக் லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா இவருக்கும் மனித தரத்துக்கும் ஜெல் ஆகலை. ஸ்கிரிப்ட் சைடில் 2 பேரும் மாறி மாறி மாற்ற சொன்னதுல விஷயம். இன்னொரு ஆச்சரியமான தகவல் கூட சொன்னாங்க. தக் லைஃப் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி எடுப்பதற்கு முன்னால மனிதத்திலும் கமலஹாசனுக்கு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்துச்சான். சிம்பு மேக்கப் போட்டு கேரவன்ல இருக்கிறாரு, கமலஹாசன் இறந்து போற மாதிரி தான் முதல்ல காட்சி படத்துல. அந்த காட்சி எடுக்கிறதுக்கு கமல் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு. ஸ்கிரிப்ட் சைடில் மாற்ற சொல்றாங்க. இப்போ மனிதத்திலும் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் கடைசியில் சிம்புட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி சிம்பு இறந்து போற மாதிரி காட்சி எடுத்தாங்க. அப்போ தக் லைஃப் படத்தினுடைய தோல்விங்கிறது 2 பேருமே போய் அந்த ஸ்கிரிப்ட்ல கை வச்சது தான் அந்த படம் பெரிய ஒரு தோல்வி காட்சி. அதனால வந்து தோல்வி அவர் வந்து மார்க்கெட் இல்லாமலாம் பிக் பாஸ் போல, மார்க்கெட் இருந்ததுனால தான் பிக் பாஸ்லேயே கூப்பிட்டாங்க. மோகன்லால் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ மோகன்லால் வந்து பிக் பாஸ் வந்து மலையாளத்தில் பண்றாரு. அப்போ அவர் மார்க்கெட் இல்லாமல் இல்லை, மார்க்கெட் இருந்தால் தான் முதல்ல பிக் பாஸ்க்கே கூப்பிட்டுருவாங்க. அப்போ மார்க்கெட்டை இப்போ விஜய் சேதுபதி நடிக்க கொண்டு வர இந்த சீசன் 9 வந்து விஜய் சேதுபதி பண்றாரு. அப்போ விஜய் சேதுபதி மார்க்கெட் இல்லாமல் போயிருமா?
மார்க்கெட்டினுடைய உச்சத்திற்கு ஆட்களை தான் பயன்படுத்துவாங்க. அப்போ கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அவருக்கான ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஓப்பனிங் இருக்குது, ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது. சமீபத்தில் வந்த தக்கலை படம் சரியாக போகல. அது ரெண்டு ஜீனியஸ் முட்டிட்டாங்க அந்த படத்தில். அதுதான் படம் அப்படி ரிசல்ட் அப்படி இருந்தது. சார் இன்னொரு பக்கம் ரஜினி சாருக்கு வந்து இப்போ இந்த விஷயத்த சொல்றதுல விருப்பம் இல்லை, அது அவசரப்பட்டு கமல் சார் சொல்லிட்டாரு, அதனால சமாளிக்கிறதுக்காக ரஜினி சார் என்ன சொல்றதுன்னு தெரியாம இப்படி ஒரு விஷயம் இல்ல ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டே பேச மாட்டார். நீ காலைல ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அந்த படத்தை பத்தி அப்டேட் கேட்கறாங்க, ஆமா பண்றோம், ஆனா அவனோட மற்ற டெக்னீஷியன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுன்றதான் சொல்லியிருக்காரு ஒழிய திட்டமிட்டே ஒரு பிளான் பண்ணிக்கலாம் சொல்லி. இன்னைக்கு இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, நடிகர்கள் அரசியலுக்கு வந்து பெருசா இதாக முடியலையே அப்படின்னு. கூட்டம்லாம் வந்து ஓட்டா விழுமான்னு கேட்போம், நோ கமெண்ட்ஸ்ன்னு போயிட்டாரு. அப்போ அது வந்து எதர்ச்சியாக அந்த ஜெயிலர் 2 படத்தை அப்டேட்டையும் கொடுத்தாரு. ஜூனில் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இன்னொரு ஷெடியூல் இருக்குது அப்படிங்கிறத அந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இன்னைக்கு பட சம்மந்தமாக கேட்குறப்ப ஃப்ளோவில் வந்து தான், திட்டமிட்டுலாம் அவர் எதுவும் பேசல. கதையே இன்னும் சூஸ் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்போ கமல் சார் இவ்வளவு பண்ணவர், கதையும் அவரே தயாரிக்க வாய்ப்பு இருக்கு அந்த படம் இருக்கு. அவர் ஆல்ரெடி தேவர்மனுக்குலாம் அவர் தான் கதை திரைக்கு இதெல்லாம் எழுதிருக்காரு. அவரும் பேசிக்காக அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருப்பார். ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லிட்டு வரேன், இந்த படத்துக்கு கண்டிப்பாக கதை வசனம் அவர் தான் எழுதுவார், ஏன்னா வெயிட்டான ஒரு கதை தேவைப்படும். அப்படிங்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். கிரிப்ட் சைடில் அவர் தான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவார். சார் இன்னொரு விஷயம், இந்தியன் 2 வந்து பெருசா பேசப்படல. அடுத்து இந்தியன் 3 வந்து வருமா வராதான்ற ஒரு டவுட்லயே இருக்கு. எல்லாம் கேட்குற இடமெல்லாம் கைவிடப்படுதுன்னு ஒரு பேச்சு போகுது, வருமா வராதா? இல்லை, லைக்காவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கல. பாண்டியராஜன், விஜய் சேதுபதி நடிக்கக்கூடிய ஒரு படத்தை கூட லைக்கா தயாரிக்கிறதா இருந்துச்சு. அந்த ஃபினான்ஷியலாக சிக்கல்னால அந்த படம் கூட டிலே ஆகுது, அதனால வராது. அதனால அந்த மாதிரியான புது ப்ராஜெக்ட், வெற்றிகரமான ப்ராஜெக்ட், பாண்டியராஜன், விஜய் சேதுபதி சமீபத்தில் தலைவன் கொடுத்து பெரிய ஹிட் கொடுத்த டீம், அவங்கள வச்சு அடுத்த ப்ராஜெக்ட் பண்ண முடியல லைக்காவால். ஏன்னா ஃபினான்ஷியலா சிக்கல் இருக்கு. அப்படி இருக்கப்ப ஒரு தோல்வி படத்தினுடைய இன்னொரு பார்ட் 3 எடுப்பாங்களா? ஆல்ரெடி அங்கே ஒரு போர்ஷன் இருக்கு, எக்ஸ்ட்ரா சில சீன்ஸ் எடுத்து போட்டு பண்ணணும். மேலும் வந்து அதுக்கு நான் ஒரு கன்ஃபார்மாக அந்த படம் ஓடுவாங்கிறது தெரியாது. அப்படி இருக்கப்ப அதில் மேலும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆல்மோஸ்ட். அதனால வந்து அந்த படம் டிராப் தான். அந்த இந்தியன் 3 வந்து ஆல்மோஸ்ட் டிராப் தான். அதுக்கப்புறம் அது வரதுக்கு வாய்ப்பு இல்லை இருக்கிறது. இப்போ வரைக்கும் கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் தெரியுது. இதை ரஜினி சார் எப்படி ஏற்றுப்பாரு சார்? ரஜினிகாந்த் இந்தியன் 3க்கு என்ன இருக்கு, அவரும் முயற்சி பண்ணாரு, இந்தியன் 3 கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாரு. அங்கே பொருளாதார ரீதியாக சிக்கல், சில மற்ற சிக்கல்லாம் இருக்கு. அப்படிங்கும்போது இந்தியன் 3 வந்தாலும் ஓடிடிக்கு நிறுவனமோ தேட்டருக்கு அவருடைய ஆர்வமாக வாங்கவும் மாட்டாங்க. அப்படிங்கும்போது எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு லைக்காக நினைக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவரும் முயற்சி எடுத்து பார்த்தாரு, அவ்வளோதான். அதுல என்ன இருக்கு அவருக்கு? மக்கள் மத்தியில இன்னொரு விஷயம் பெருசா பேசப்பட்டது என்னன்னா, எதனால பிக் பாஸை விட்டு கமல் சார் வெளியில வந்தார்? ஆல்ரெடி ஒரு பக்கம் படத்துல கொஞ்சம் டவுனா போறாரு, பிக் பாஸை விட்டும் வந்துட்டாரு, எதனால இந்த முடிவு எடுத்தாரு? இல்ல, பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஆல்ரெடி போன சீசன்ல ஒரு 6 மாசம் வந்து அவர் அமெரிக்கா போக வேண்டியது இருந்துச்சு. அதனால பிக் பாஸ் விட்டு வெளியே வந்தார், எல்லாருக்கும் தெரியும். இப்போ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாரு. ஒரு எம்பியாக இருக்கிறவர் ஒரு இந்த மாதிரியான ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு, ஒரு கட்சி தலைவராக இருக்கார், எம்பியாக இருக்காரு. அப்போ வந்து அந்த ஷோவில் கலந்துக்கிட்டு அது ஒரு விமர்சனம், அரசியல்வாதி ஆகிட்டார்ல. இப்போ அது ஒரு விமர்சனமாகும், அவங்க ஏதாவது பேசுறது ஒரு விமர்சனமாகும், அந்த கண்டஸ்டன்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும். வேண்டாம், அடுத்த கடத்தை நோக்கி போகலாம். எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் இந்த முடிவு எடுத்துருக்கணும். கமல்ஹாசன் மாதிரியான ஒரு ஜீனியஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு, ஒரு ஷோவை கண்டக்ட் பண்ணிட்டு அதில் அங்கே வரக்கூடியவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு ஈக்குவலாக இவர் பேசிக்கிட்டு, அவங்களுக்கு இவருடைய இது கூட தெரியாது, இவருடைய அந்த அனுபவம் கூட தெரியாது. அந்த யாரோ ஒரு கோஸ்ட் பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. ஆரம்பத்திலே அந்த நிகழ்ச்சியை நடத்திருக்க வேண்டாம், இல்லை பலரும் சொன்ன விஷயம் தான். இப்போ அரசியல்வாதி ஆகிட்டோம், ராஜ்யசபா எம்பி ஆகிட்டோம், வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துக்க. மற்றபடி அவர் நினைச்சா நாளைக்கெல்லாம் அவர் உட்காரலாம், அவரை அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு கொண்டார். சார், ஒரு பெரிய படம் வருதுனாலே ஆப்வியஸ்லி மக்கள்லாம் அதுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைப்பாங்க. இப்போ டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, எங்க படம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாதுன்றதுக்காக ஒரு பதிவை ஒன்று போட்டுடுறாங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. அந்த வகையில தான் ஏஆர் முருகதாஸும் பண்ணாரு, அதை தொடர்ந்து நெல்சனும் பண்ணியிருக்காரு. இப்படி சொல்லிட்டா எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த படம் வந்து மொக்க படம், அந்த மூடோட வாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டோன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால படமே பார்க்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு போன வாரம் வெளிக்கிட்ட 10 படம் இருந்துச்சு. 10 படம் நமக்கு எந்த படமா தெரியுமா? ஒரு படம் 2 படம் தான் தெரியும். அப்போ அந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, 10 படம் ஓடிக்கணுமா இல்லையா? இவங்க சொல்கிற லாஜிக் பிரகாரம் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் 10 படம் வந்துச்சு. இந்த படம் ஓடிக்கணுமா இல்லையா? ஏன் ஓடல? எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் தான் தேட்டருக்கே போவான், ஆர்வம் வந்தால் தான் அந்த படம் பார்க்குங்கிற ஒரு இதே வரும். அப்போ அதை நீங்கள் போட்டிக்கிறாங்கன்றது அவங்களாம் வந்து நம்ம மறைமுகம் நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை. இந்த படம் மொக்க படம், உஷாரு பார்த்து உஷாரியா அப்படின்னு அவங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து கண்ணாடி திருப்பணும் ஆட்டோ ஓடுமாங்கிற மாதிரி நல்ல படம் எடுத்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதை விட்டுட்டு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறாங்க.
கண்ணை மூடிக்கிட்டு வாங்க, காலில் பஞ்சை வச்சுக்கிட்டு வாங்கலாம் சொல்லிட்டு படம் பார்க்க கூப்பிடுறது வந்து இது அவர்கள் மேலேயே அவர் மேல ஒரு நம்பிக்கை கான்ஃபிடண்டா இருக்கணும். என் படத்தை பார்க்க வாங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு இது பிடிக்கும், இவ்வளவு விஷயம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம், என்ன இருக்கு? அப்போ உங்களுக்கே உங்கள் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸ்லாம் கதைகள்ல ஸ்ட்ராங்கா இல்லையா? கதையே இல்லையே, எங்க ஸ்ட்ராங்கா இல்லை, கதையே இல்லையே. என்ன கதை வச்சிருக்கீங்க? ஒரு டேரக்டர், மியூசிக் டேரக்டர் கிடைச்சா போதும், ஒரு ஃபைட் மாஸ்டர் கிடைச்சா போதும், ஒரு 10 பாட்டு, ஒரு 10 ஃபைட்டு, பழைய சீன் 4 சீனை கிரியேட் பண்ணு, பழைய பாட்டு 4 பாட்டு கிரியேட் பண்ணு, ஒரு ஓப்பனிங் சாங் வை, ஓப்பனிங் சீன் வை, இது வச்சு படம் ஓடிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்ச எல்லாருமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தருக்கு கூட படம் கிடையாது. அப்போ கதைங்கிறது தான் ஒரு வீட்டினுடைய பேஸ்மெண்ட். அதில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான் பாட்டு, ஃபைட்டு, சிஜி ஒர்க்கு, காமெடிங்கிறது தான் அங்கே வைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நீங்கள் ஃபவுண்டேஷனே நீங்கள் இல்லையே, கதை பேசக்கூடிய கதை இலாக்காவே இல்லையே, கதையாசிரியர்கள் ஒரு இனத்தை அழிச்சிட்டிங்களே, எப்படி சினிமா நல்லா இருக்கும்? இப்போ அதே நேரத்தில் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்துச்சு, 3.5 கோடி ரூபா அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. படம் ஆல் ஓவர் தியேட்டர்கள் 4.5 கோடி ரூபா அந்த படம் வந்து கலெக்ஷன் கொடுத்துருக்கு. நீ வந்து ஓடிடி மற்ற பிசினஸ்லாம் இருக்குது. ஒரு பெரிய லாபம் 20 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் லாபம் சம்பாரிச்சு கொடுக்கும். 3.5 கோடி ரூபா தான். கேபி பாலன் ஒரு புதுமுக நடிகரை வச்சு பண்ணுறாங்க. அதில் ஒரு கதை இருக்குல்ல, பணம் நுழையிற ஒரு பையன், பணத்தெல்லாம் தூக்கி போட்டு மனைவிக்காக வந்த ஒருத்தர், உங்கள் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஒரு புது தாட் இருக்குல்ல, ஒரு கதை, பேசிக் கதை இருக்குல்ல. ஸ்கிரிப்ட் வைஸ் அந்த படத்தில் நிறையா இது இருக்குது, நிறைய லாஜிக் இல்லை, குளறுபடியாக இருக்குது, லேகாக இருக்குது. அந்த கதைன்ற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு நாட்டு அது புதுசாக இருக்குல்ல, அதனால அந்த படம் ஓடுது. இப்போ அதை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா அது எப்படி ஓடும்? இப்போ இங்கே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பஞ்சமே கதை பஞ்சம் தான். அதை வந்து இவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. வெளியே வந்து கதை வாங்குறதுக்கு அவங்க தயங்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தடுக்குது. சினிமா சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.